ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப்குமார் vlogs. இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு செட்டிநாடு ஸ்டைல் மிளகு கோழி வறுவல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இன்கிரியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டான மிளகு கோழி வறுவல் எப்படின்னு பார்க்க போறோங்க. நீங்க எல்லாருமே எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கனாலுமே எல்லா மெனு கார்டில் இருக்கிறது செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை தான். நாம நிறைய பேர் ஆர்டர் பண்ணதும் இந்த செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை தான் மெயினாவே எல்லாருமே ஆர்டர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் பிடிச்சமான சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த டிஷ் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன இன்கிரியன்ஸ் வச்சு நீங்க இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வருங்க. இது எல்லா டிஷ்க்கும் நீங்க வந்து என்னென்ன டிஃபன் வெரைட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எதுக்குமே மேட்ச் பண்ணீங்கன்னா சூப்பரா ஆப்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg பிராய்லர் சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம். ஏன்னா தட்டி எடுத்து வச்சு ஆட் பண்ணுறப்ப செய்யறப்ப நம்மளுக்கு வந்து அது தனி டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது வந்து நமக்கு எடுத்து வச்ச 1/2 kg பிராய்லர் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குங்க. 2 பெரிய வெங்காயம், 4 காய்ந்த மிளகாய். நான் வந்து காய்ந்த மிளகாய் வந்து என்னோட காரமாக இருக்குங்க, அதனால 4 எடுத்து வச்சிருக்கேன். என்னோட இது கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செஞ்சிங்கனாலும் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. எந்த மிளகாய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இல்லை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கறி போயிடும். இந்த அளவுக்கு வறுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெயில் தான் செய்கிறேங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. டைரெக்டாகவே நீங்கள் வந்து வெங்காயம், மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா எடுத்து தட்டி வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை பாதி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையில ஒரு பாதி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மீதி கருவேப்பிலை நம்ம லாஸ்ட்ல இறக்கி வைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, இவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா சூப்பராக கடையில் கொடுக்கறத விட நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். ரொம்ப ப்ரௌன் கலராக இருக்கிற வரைக்கும் வதக்க தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு வதக்கு அப்புறமா நாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பவுமே சிக்கன் வந்து நான்வெஜ் நீங்கள் செய்கிறப்ப சிக்கன், மட்டன் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்போவே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காதுங்க, மாறிடும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதில் இருக்க தண்ணி வந்து நல்லா விட்டு நல்லா சிக்கன் வந்து நல்லா சுருண்டு வரும். நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இப்போ வந்து சுருண்டு வந்துச்சு நமக்கு சிக்கனு. இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வந்து அரைச்சி வச்ச பொடி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் காட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தரைச்ச பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து செமி கிரேவியே எடுத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்சாக இருக்குங்க. கொஞ்சம் ட்ரை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூட, கர்ட் ரைஸ் கூட மேட்ச் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட பொடி வந்து எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் தான், ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணேன். எனக்கு அது வெந்து வர கரெக்டாக இருந்தது. இல்லை உங்கள் சிக்கன் பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு
நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. அந்த கொதி வரப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உப்பு காரம் அந்த மிளகு டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்டேஜில் ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுட்டுங்க. சிம் பண்ணி வச்சுருங்க. சிம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கிறங்காட்டி அது கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் அடியில் ஒட்டினாலும் ஒட்டிக்குங்க கடாயில். அதனால நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வச்சுட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க. டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மணக்க செட்டிநாடு ஸ்டைல் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் சுற்றியுமே வந்து சூப்பராக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனுமே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு அப்படி மாதிரி வேணும்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் அப்போ கூட வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் செய்கிறேன். அதனால் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுற மாதிரி நான் வந்து வச்சுக்குவேங்க. ஒவ்வொரு சிக்கன்லையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக நம்ம அந்த அரைச்ச பொடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கோட் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மல்லித்தலையும் மீதி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்ல இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பெப்பர் சிக்கனுக்கு கருவேப்பிலை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக இந்த பெப்பர் சிக்கன் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் மறக்காமல் இந்த இறக்கி வைக்கிறப்ப நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒவ்வொரு சிக்கன்லேயும் நம்ம அரைச்சி வச்ச பொடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கோட் ஆயிக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக நான் டேஸ்டான பெப்பர் சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் வீட்டை செஞ்சு பார்த்தீங்கன்னா யாருமே ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு தோணாது உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களோட எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேங்க. மட்டன் பிரியாணி கூட தான் மேட்ச் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான டேஸ்டியான வெரைட்டியான டிஷ்ஷஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.